இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 4, 2024, 4/3/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை. கேட்டை நட்சத்திரம் மாலை 4:22 வரை, அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். தேய்பிறை அஷ்டமி திதி காலை 8:50 வரை, அதன் பிறகு நவமி திதி. சித்த யோகம். மேஷம் மற்றும் ரிஷபராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 முதல் 7 வரை, நண்பகல் 12 முதல் 2 வரை, பிற்பகல் 3 முதல் 4 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சனி சூரியன் புதன், மீனத்தில் ராகு. இன்று மாலை 4:22 சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 4:22 PM இன்னைக்கு சாயந்தரம் 4:22 சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிற காரணத்தினால மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் மாலை 4:22 முடிவடைந்து ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி, இன்று மாலை 4:22 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதாவது ராசிநாதன் உச்சமாக இருந்து கொண்டு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு யார் மேலேயாவது கோபப்பட்டு வேண்டாத வார்த்தைகளை பேசி உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்திப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தனமாக இருக்காதீங்க. உங்களுக்கு மருந்து மாத்திரையில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கரெக்டான டாக்டர்கிட்ட கேட்டுக்கிறது நல்லது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயமோ இல்லை உங்கள் குடும்ப விஷயத்தையோ அதிகமாக குழப்பிக்கிட்டு உங்கள் உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பண விவகாரங்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக தொழில் ரீதியான தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடன் பணியாற்றும் அல்லது உங்கள் உறவுகள் யார்கிட்டையாவது தேவையில்லாமல் கோபப்பட்டு பேசுவீங்க. குறிப்பாக வியாபாரிகள் உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட மன வேறுபாடுகளை காண்பிப்பீர்கள். தேவையில்லாமல் பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் அரசியல் துறை, அரசு சார்ந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்கள் கௌரவத்தை நீங்களே பாதிச்சுக்கிற மாதிரி செயல்படுத்துவீங்க. நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள். மாலை 4 மேலே நல்ல செய்திகள் வரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் அனுகூலமற்ற சூழ்நிலை இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் தாயார், குடும்பத்தினர், இப்படி யாருக்கிட்டையாவது மன வேறுபாடை காண்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை 4 மேலே குருவின் பார்வையில் வரக்கூடிய சந்திரனால் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம். உங்களுக்கு மன தெளிவு ஏற்பட்டு கிடைக்காத விஷயங்களை பெறுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அனுகூல பலன்கள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் ஆகட்டும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் ஆகட்டும், உங்கள் அப்பா கூடயாவது சண்டை போடுவீங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உங்கள் அப்பா கிட்ட வாக்குவாதம் பண்ணுவீங்க. இதில் பத்தாவதுக்கு அஃபீஷியலாக வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் சில செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று நிதானம் தவறும் நாள். பண விவகாரங்களில் பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இருந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். மத்தியானத்துக்கு மேலே சாயந்தரம் 4 மேலே இந்த மேஷராசியில் பிறந்தவாளுக்கு நல்ல செய்திகளாக வரக்கூடிய யோகம் இருக்குது. உங்கள் உடம்புலையோ இல்லை உங்கள் மனசுலையோ இருந்த தவறான செயல்பாடுகள் மாறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி, இன்று மாலை 4:22 வரைக்கும் உங்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், சக பணியாளர்கள், தாய் தந்தையர், இப்படி எல்லாராலையும் சந்தோஷமாக இருப்பீங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக
வளர்ச்சி ஏற்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாள் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமான தீர்வை சந்திக்கும். இன்று மாலை 4:22 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால சாயந்தரத்துக்கு மேலே எங்கேயாவது வெளியில் போகிறதா இருந்தால் உங்களுடைய பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. மன சஞ்சலம் அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை சந்திக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக குறிப்பாக பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தையுடன் மனஸ்தாபம், தந்தையின் செயல்பாடுகளை விமர்சித்து பேசுவீர்கள். அதனால் உங்களுக்கும் தந்தைக்கும் மனஸ்தாபம் ஏற்படும். கணவன் மனைவி உறவிலும் பெரிய சந்தோஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணை உங்ககிட்ட கொஞ்சம் அதிகாரமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்பட்டாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கையிருப்புகள் கரையும். திடீர் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள், வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திற்காக செலவுகள், அல்லது வாழ்க்கை துணை செஞ்ச தவறுக்காக கடன்பட்ட விஷயத்தில் நீங்கள் கடன் அடைக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. இதில் 10ஆவதுக்கு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்காகவும் செலவுகள் ஏற்படும். ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு சாயந்தரம் 4:22 மேலே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அதனால் உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வெளியில் போகும்பொழுது சற்று கவனமாக இருங்க. எங்கேயாவது ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் மனஸ்தாபம் அல்லது தந்தை வழி உறவினர்கள், குறிப்பாக அத்தை, பெரிய அத்தை, சின்னத்தை, இவங்ககிட்டலாம் வாக்குவாதம் பண்ணுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட மனசு விட்டு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து உங்களுடைய சிக்கலை அதிகப்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. இன்று பகல் முழுவதும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள், அவர்களின் சந்திப்பு போன்ற விஷயங்களால். ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே தான் அவங்ககிட்டயே வாக்குவாதம் பண்ணுவீங்க. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் வேலையில் இருக்கீங்க, கவர்மெண்ட் வேலையிலும் ப்ரைவேட் வேலையிலும் இருக்கீங்கன்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு நல்ல செய்திகளை தருவார்கள். அவர்களின் அனுகூலமான பலன்களை கொண்டு உங்களுக்கு பண வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். விளையாட்டுத்துறை, மீடியா துறை சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். நண்பர்களால் சந்தோஷமான அனுபவங்களை பெறுவீர்கள். உங்களுடைய கௌரவம், பெருமை அதிகம் பேசப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் தான் கொஞ்சம் இழுபறி நிலைமையில் இருக்குது. ராசிநாதன் 9ஆம் இடத்துல நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால உங்கள் மனசில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம இது பண்ணியிருக்கலாமோ, நம்ம அப்படி பண்ணியிருக்கலாமோன்ட்டு வேண்டாத விஷயத்தில் உங்கள் மனசை அலபாய வச்சு சஞ்சலத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு கௌரவத்திற்கு பாதிப்பில்லாத செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்துலேயும் நீங்கள் எக்ஸல் ஆகிறதுக்கு, எக்ஸல்னால் ஜொலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்கள் நண்பர்கள் மத்தியில் பெருமைப்பட பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உங்களுடைய சாதனைகள் வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவலை கொள்ள வேண்டாம். பட் இருந்தாலும் கையிருப்புகள் கரையும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். 6ஆம் இடத்துல சந்திரன் சனி பார்வையில் இருக்கிறதுனால என்ன கடன் அடைக்கிறதுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காத வகையில் நீங்களே சில இடத்துக்கு போயிட்டு கொடுத்துட்டு வருவீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும்.
நீங்கள் வந்து பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வர வழியில் உங்களை பற்றி பின்னாடி உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. இது உங்கள் காதுக்கே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மாலைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை துணையுடன் எங்கேயாவது அவுட்டிங் ஆர் சினிமா ஆர் பீச் ஏதாவது ஒரு பார்க்குக்கு அட்லீஸ்ட் காலார நடந்து போயிட்டு ஒரு சின்ன கோயிலுக்காவது போயிட்டு வருவீங்க. இது குடும்பத்தில் இருக்கிற அந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கடக ராசி. ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு. அதுவும் சனியின் பார்வையில் தவறான எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேண்டாத விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் முன்கோபம் பட்டு தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் மனசும் உடம்பும் ஒரு விதமான சலனத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடுகள் சற்று தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் குழந்தைங்கக்கிட்ட கோவப்பட்டு பேசுவீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. உடன் பணியாற்றும் சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். இன்று நாள் முழுவதும் வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மாலை 4:30 மணிக்கு மேலே சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது குரு பார்வையில் வர்றதுனால கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஆக்சுவலாக நீங்கள் காத்தாலேருந்தே பார்த்தீங்கன்னா கடனை வாங்கிறதுக்காகவாவது நீங்கள் அலைச்சலை சந்திப்பீங்க. அது சமயம் சாயந்தரத்துக்கு மேலே அந்த கடன் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் சாயந்தரத்துக்கு மேலே. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். இது எல்லாமே சாயந்தரம் 4 மணிக்கு மேலே தான் நடக்கும். ஆனால் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா மனோகாரகன் சந்திரன் ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். எண்ணங்கள் தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான எண்ணங்கள் மட்டுமல்லாமல் தேவையற்ற எண்ணங்களின் காரணமாகவும் மன விரயம் அலைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள். உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. இங்கே வா, இந்த இடத்துக்கு வா, இந்த இடத்துக்கு வந்து எங்கள் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணு, அது போ, இங்கே போன்னு அலைச்சலை ஏற்படுத்துவாங்க. இது எல்லாமே சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும். 4:30 மணிக்கு மேலே கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகளை கொடுக்கும். அதாவது புதுசாக பொருள் வாங்குறதுக்கோ விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கோ அல்லது விலையுயர்ந்த பொருட்களை கடனிலிருந்து மீட்பதற்கோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். இன்று நாள் முழுவதும் அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வாக்குவாதங்கள் இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதம். காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதுக்கு கத்துறோன்னு தெரியாது. நீங்கள் கத்துவீங்க, பசங்க கத்துவாங்க, சண்டை போடுவாங்க. இதில் பத்தாவதுக்கு பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய மாமனார் மாமியார் பேசுவாங்க. வீட்டில் ஒரு கலேபரமாக இருக்கும். எதிர்ப்புகள் அதிகரிக்கும். வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் பசங்க கூட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக குடும்ப நிம்மதி பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். தடுமாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு காரிய தடையை ஏற்படுத்தும். சிம்ம ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று மன உளைச்சல், அதாவது உடல் சோர்வுகள் அதிகரிக்கக்கூடிய மன உளைச்சல். வேலை ஜாஸ்தி இருக்கும். ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் நிறைய வேலை பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் பத்தாவதுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய குறைபாடுன்னா உடனே வியாதின்னு நினச்சிக்காதீங்க. உடம்பில் அசௌகரியம், ஏதோ ஒரு அசௌகரியம் இருந்துகிட்டே இருக்கும். வயிற்று உபாதை, நெஞ்சு எரிச்சல், யூரினரி இன்ஃபெக்ஷன், கை கால் குடைச்சல், இப்படி சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனி சூரியன் தான் காரணமாக இருக்கும். மன உளைச்சல் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவிலும் தந்தை மகன் உறவிலும் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கும் சங்கடம், உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்திலும் சங்கடம் ஏற்படும். மாலை 4:22 மேலே குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு நல்ல செய்திகள் வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களுக்கு அனாவசியமான உழைப்பின் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள். மனச்சோர்வும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்துலனா தலைப்பகுதி கழுத்து பகுதியில் வலி ஜாஸ்தி இருக்கும். உங்களால் ஏதோ சாதாரண ஒரு வேலை பண்ண போக கழுத்து சுளுக்கின்னு அவஸ்தைப்படுவீங்க. வாயு பிடிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பிரச்சனைகள். இதில் பத்தாவதுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வேறு, கால் கடுக்கிறது, கால் வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களால் வேலை செய்ய முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும்.
இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் குழந்தைகளால் மன நிம்மதியும் ஏற்படும். வாழ்க்கை துணையின் விஷயத்தில் மட்டும் அவருக்கும் உங்களை மாதிரி தான் எந்த வியாதியும் கிடையாது, ஆனால் சங்கடத்தை சந்திப்பீர்கள். மன வேற்றுமை ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் குற்றச்சாட்டுகளை சுமக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கூட ஒர்க் பண்ணுறவங்க யார் கூடெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ, அதுவும் எதிர்பாலினத்தவராக இருந்தால் நீங்கள் சற்று விலகி இருப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் சாதகமாக செயல்படுறதுக்காக முயற்சி எடுப்பீங்க, அவங்களுக்கு உதவி செய்யணுன்ட்டு. ஆனால் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டை சுமத்துவாங்க. நீங்கள் எப்போவும் ஏதோ விகல்பம் இல்லாமல் சொன்ன வார்த்தைக்கு விகல்ப அர்த்தத்தை கற்பித்து உங்களின் மீது குற்றச்சாட்டை சுமத்துவார்கள். அதனால் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்கள் மூக்க நுழைச்சிங்கன்னா, அடுத்தவங்களுடைய டிபார்ட்மெண்ட் விஷயத்தில் மூக்க நுழைச்சிங்கன்னா உங்களுக்கு அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படும், செல்வாக்கு அதிகரிக்கும், உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி யார் கூட பேசினாலும் சரி அவங்களுக்கு வேலைக்காக உங்ககிட்ட பேசிட்டு வேலை முடிஞ்சவொடனே அவங்கள தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. உடம்பில் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவு அல்லது வண்டியில் எங்கேயாவது பெட்ரோல் லீக் ஆகிட்டோ இல்லை வண்டி பஞ்சர் ஆகிட்டோ நடு ரோட்டில் வண்டியை தள்ளிட்டு வரா மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்திலும் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதாவது உடல் அசதி ஜாஸ்தியாகும், உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன அல்லது வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். கன்னி ராசி, இன்று காலை முதலே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பு, அவங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க, இல்லாட்டி கார் அனுப்பி உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல செய்தியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அவர்களின் நடவடிக்கைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதனால் நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே அவர்களிடம் போனதுக்கப்புறம் அவர்களின் நடவடிக்கைகளை அவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு பதவிசாக வெளியில் வரத்துக்கு முயற்சி எடுப்பீங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மாலைக்கு பிறகு உங்கள் பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். சொந்த வீடு வாங்கிறதுக்கோ இல்லை சொந்த வீட்டில் ஏதாவது விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கோ முயற்சி செஞ்சீங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலே அனுகூல பலன்கள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த மனக்குழப்பங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே நல்ல செய்திகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரும். காத்தாலேருந்தே உங்களுக்கு பண வரவில் குறைவு இருக்காது. ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு பண வரவு இருக்கும். சந்தோஷமான அனுபவங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களுக்கு உண்டான மருத்துவ செலவுகள் உங்களுக்கு செலவுகளை குறைக்கக்கூடிய வகையில் இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும், கடன் சார்ந்த நன்மைகள் ஏற்படுற சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். எதனால் அப்படின்னு கேட்டால் சூரியன் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால. மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை. உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். என்று விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இருக்குது. சொந்தமாக கார் வாங்குறதுக்கு கூட யோகம் இருக்குது. மன நிம்மதி ஏற்படுகின்ற நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்றைக்கி காலையில் அவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு மருத்துவ செலவு. ஆனால் அது சந்தோஷமாக இருக்கும். போயிட்டு வந்து மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க ஏந்திரிச்சு உக்காந்துருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவீங்க. சாயந்தரத்துக்கு மேலே அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல தெளிவு ஏற்படுறதுனால மனத்தெளிவு ஏற்படும். உங்களுக்கு சில தேவையற்ற விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி மனச்சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் ரீதியாக சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே புதிய பொறுப்புகள் வரும். புதிய தொழில், புதிய வேலை அல்லது புதிய ப்ராஜெக்டில் உங்களை அமர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். குறிப்பாக நீங்கள்
மீடியா சம்பந்தப்பட்ட பெண்கள் தொடர்பான பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்படும். பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி வெற்றிகளை தரக்கூடிய சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். துலாம் ராசி, இன்று உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும். காலையிலேருந்தே சாயந்தரம் 4:22 வரைக்கும் உங்களுக்கு வார்த்தை விரயங்கள், தேவையற்ற பேச்சுக்கள் எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தில் குழந்தைகள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இவர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சாதாரணமாக பேச போக அதை அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க, அல்லது அவங்க கேட்கக்கூடிய வார்த்தைகளுக்கு நீங்கள் குதர்க்க பதில் சொல்வீங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சோஷியல் மீடியா, இந்த மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களை காயப்படுத்தும். நீங்கள் நேர்மையாக பேசுகிறதா நினச்சிட்டு பேசுவீங்க, ஆனால் நேர்மை மட்டும் அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் இருக்கிறது தான் நேர்மை. நேர்மை உண்மையை சொல்லணும், ஆனால் அடுத்தவங்களை காயப்படுத்துறதுக்காக சொல்லணுங்கிறதுக்காக பேசினீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும் என்று அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய பதவி அல்லது உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு தங்களுடைய தரம் தாழ்ந்த தகுதிக்கு குறைவான வேலையில் அமரக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மாலை 4:22 மேலே தன வருமானம் ஏற்படும். குடும்ப செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் குழந்தைகளை பற்றிய ஒரு நல்ல செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை 4 மேல் நல்ல செய்திகளும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தை செலவுகள் ஏற்படும். அந்த வார்த்தை செலவுகளால் எதிர்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சிலருக்கு வேலை இழப்போ சிலருக்கு வேலை மாற்றமோ ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். நல்ல விஷயத்தை தரத்துக்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். அது ஆஃபீஸ் விஷயமோ இல்லை பர்சனல் விஷயமோ ஏதோ ஒரு பழைய பாக்கி வசூலாகும். அதனால் உங்கள் ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு மரியாதை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய கஸ்டமர்ஸ்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தரக்குறைவான வார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு உங்கள் மேலதிகாரிகளின் வார்த்தைகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ஒன்று அவங்க பேசுகிறது உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும், இல்லை நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் எதிரிகளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதானமாக பேசுங்க. சாயந்தரம் 4:30 மேலே நீங்கள் பேசுகிறதுல இருக்கிற உண்மைத்தன்மை வெளிப்பட்டு அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடும். ஆனால் அந்த 4:30 வரைக்கும் நீங்கள் படுற அவஸ்தை இருக்கே, மன உளைச்சல் அவ்வளவு இருக்கும். ஏன்டா இந்த வேலையில் இருக்கும், ஏன் இப்படி நம்ம இருக்கோம், நம்ம ஏதாவது சொந்தமாக சன்னியாசம் போயிடலாமா, இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமாங்கிற தோணல் வரும். ஆனால் அதெல்லாம் பண்ணுறது இப்போ புத்திசாலித்தனம் கிடையாது. அவசரப்படாதீங்க, நிதானமாக இருங்க. இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சக பணியாளர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். நிதானம் தவறும் நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இது எல்லாமே பகலில் நடந்தாலும் உங்களுடைய நண்பர்களின் பேச்சுக்கு எதிர்வாதம் செய்து உங்களுடைய தேவையற்ற வார்த்தைகளை விரயமாக்குவீர்கள். அந்த விரயமாக்கக்கூடிய விஷயமானது உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் தகுதிக்கு குறைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாலை 4:30 மேலே 4:22 மேலே சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி வரும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். தாய் வழி தந்தை வழி உறவினர்களை மீண்டும் சந்திப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான செலவுகள் ஓரளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளியூர் பிரயாணமாக எங்கேயாவது வெளியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் உடல் உஷ்ணம் அல்லது உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்ப்பதற்கு முயற்சி எடுப்பது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத பணவரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்று உங்களுக்கு பணவரையம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மாலைக்கு பிறகு பண வருமானம் ஏற்படும் அல்லது பண வருமானம் பற்றிய நல்ல செய்திகள் மன நிம்மதியை தரும். விருச்சிக ராசி, இன்று நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். நண்பர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கு மனச்சோர்விலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் நீச்சமாக இருக்கிறதுனால
உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அதாவது கிடைக்கிற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமா கையை விட்டு தவறி போகும். அடுத்தவங்களுக்கு கிடைக்கிறத பார்த்து மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். மாலை 4 மணிக்கு மேலே சந்திரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் குதூகலத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணப்பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. நீண்ட நாட்களாக உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தில் தொய்வு இருந்ததுன்னா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே, மத்தியானம் ஒரு 1:30 மணி 2 மணிக்கு மேலே, 1 மணி 22 நிமிஷம் 2 மணிக்கு மேலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். வருமானம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக உங்களுடைய பிடிவாத குணம் சற்று குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது நிலம் விற்காமல் இருக்குது, இல்லை வாங்கின இடத்த உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியல, உங்கள் பேரில் அதை மாற்றிக்க முடியல அப்படின்னா, அந்த பட்டா சிட்டா அடங்கலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உண்டான முயற்சிகள் இன்று தெளிவான சிந்தனையை ஏற்படுத்தி செயல்படுத்துவீர்கள். அதன் மூலமாக அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஸ்திர சொத்துக்கள், உங்கள் குடும்பத்தினரின் குடும்ப சொத்துக்கள் மீண்டும் கைக்கு வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ராசியில் சந்திரன் நீச்சமாக இருக்காருங்கிற ஒரு கவலை இருக்குது. ஆனால் சந்திரன் சனி பார்வையில் இருக்காரு. அதனால் மனக்கவலையும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்தவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் கொஞ்சம் நக்கலாக பேசி விமர்சனம் பண்ணுவீங்க. பிடிவாத குணம் அதிகரிக்கும். நீங்கள் இப்படி தான் பண்ணணுன்ட்டு பிடிவாதம் முடித்து நிற்பீங்க. அது அடுத்தவங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்துறதுனால பெருசாக பிரச்சனை இல்லை. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், நண்பர்கள், இவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடைய நெடிய பழைய நண்பர்களை சந்தித்து அவர்களுடன் அளவலாவதற்கு வாய்ப்பு ஏற்படும். மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக மாலைக்கு பிறகு சந்தோஷமான அனுபவங்களும் பண வருமானமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தெளிவான முடிவு, தெளிவான புத்தியோடு எடுப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் அந்த சந்தோஷம் இந்த சிற்றின்பம்னு சொல்கிற மாதிரி சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்குறது பெரிய லாபம், ஆனால் சின்ன கல்லாக இருக்குது. நீங்கள் சின்ன கல் பெத்த லாபம், பெரிய கல் சின்ன லாபங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு அந்த லாபம் வருவது குறைவாக தான் இருக்குது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய முயற்சி பெரிய லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். இன்று மாலை 4 மணிக்கு மேலே குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவியாக குழந்தைகளுடன் எங்கேயாவது அவுட்டிங் போகிறதுக்கோ வெளியூர் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். இன்று மாலைக்கு பிறகு வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். தனுசு ராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன், நீச்ச சந்திரன், எதிரிகளின் பலத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. ஆனால் குதர்க்க பேச்சுக்களின் மூலமாக அவர்களால் உங்களுக்கு மன வருத்தம் இருக்கும். என்ன விரயங்கள் அதிகரிக்கும். வேண்டாத விஷயங்களை யோசித்து உங்கள் மனசு சஞ்சலப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்திலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயம்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த டெஸ்ட்டை மீண்டும் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி. அதனால் ஆரோக்கிய விஷயம்னா உடனே பயந்துடாதீங்க. பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மனக்கவலை மட்டும்தான் உங்களுக்கு சஞ்சலமாக இருக்குது. செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேண்டாத செலவுகள், எந்த செலவு பண்ணாலும் அது விரயம். அது நீங்கள் பண்ணுற செலவு அத்தனையும் வேண்டாத செலவுன்னு நினச்சிக்கலாம். குழந்தைகள் விஷயமாகட்டும், வியாபார விஷயமாகட்டும். இன்றைக்கி வியாபாரத்துக்கு இது தேவை அது தேவைன்ட்டு சில பொருட்களை வாங்குவீங்க. அந்த பொருள் உங்கள் வாழ்க்கையில் யூஸே பண்ண மாட்டீங்க. ஆனால் அது விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இன்று மாலை 4 மணி வரை செலவுகள் ஏற்படுறதுக்கும் எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மாலை 4 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது குழந்தைகள் விஷயத்தில் மனத்தெளிவு ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுகள் கூட ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால அதற்கு சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் மருத்துவ செலவுகள், அதாவது உடம்புல அசதி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் போயிட்டு ஏதாவது மருத்துவ செலவுகளுக்கு போனீங்கன்னா எல்லாம் செலவாகும். கடைசியில் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே ரிசல்ட், 5 மணிக்கு போய் ரிசல்ட் வாங்க போனீங்கன்னா டாக்டர் சொல்லுவார், உங்கள் உடம்புல ஒரு வியாதியும் இல்லை, நீங்கள் மனசுலையும் சரி உடம்புலையும் சரி தெளிவாக இருக்கீங்கன்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் அவரும் சொல்லுவார். ஆனால் அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லுவார், டெஸ்ட் எடுத்துகிட்டு சொல்லுவார். அந்த டெஸ்ட்டு தான் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்துகின்றது. இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகளையும் கூட அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி அவர்களின் எதிரித்தன்மையை போக்குவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இன்னைக்கு பகல்லையே கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கு மட்டும் உங்களுக்கு மனசில் ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் பணத்தை கட்டிட்டீங்க, பணத்தை கட்டியும் ஏன் பயப்படுறீங்கன்னு தெரில. வியாபார விஷயத்தில் உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் வெற்றியும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மாலைக்கு பிறகு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். நண்பர்களுக்கு உதவிகள் செய்கிறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சி உங்களுக்கே நண்பர்களால் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதனால் மன நிம்மதி ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான தடுமாற்றம். அப்பா கூட சண்டை போட்டுட்டோம், என்ன பண்ணுறது, அப்பா கூட கத்தியாச்சு, கோவப்பட்டு பேசியாச்சு அப்படிங்கிற கவலையில் இருக்கீங்க. சாயந்தரம் 4 மணிக்கு மேலே நீங்கள் வெளியூர்லேருந்து வீட்டுக்கு வரும்போதோ இல்லை ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போதோ உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் எந்த விதமான மன வேறுபாடு இல்லாத அளவுக்கு நிதானமாக பேசுவீங்க. அதனால் உங்களுக்கும் தந்தைக்கும் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படும். இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களையும் களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய வியாபார விஷயத்தில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வியாபார வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, கலைத்துறை நண்பர்களுக்கும் சரி, பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கும் சரி, இன்று வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல செய்திகள் வருகின்ற நல்ல நாள். மகர ராசி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் நீச்சமா இருக்காரு. சின்ன சின்ன மரியாதைகள் கிடைக்கும். இது எல்லாமே சாயந்தரம் 4 மணி வரைக்கும் சின்ன சின்ன மரியாதைகள். மூத்த சகோதரர்களின் சில செலவுகளை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. இதனால் அவர்களுக்கு உங்கள் பெயரில் ஒரு சின்ன மரியாதை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. மாலை 4 மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ளே வரதுனால, குரு பார்வையில் வரதுனால உங்களுடைய பூமி தொடர்பான, தாயார் தொடர்பான நல்ல செய்திகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு வருது, அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. சிலருக்கு தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். அதுவும் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே 5 மணிக்கு மேலே ஒரு இமெயில் வரும், உங்களுடைய ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ரூவ் ஆகிடுது, இன்னும் ஒரு 15 டேஸில் நீங்கள் கிளம்பணும், பேக் யுவர் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அறக்க பறக்க வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அறக்க பறக்க நீங்கள் வெளியூர் பிரயாணத்துக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் டிக்கெட் கிடச்சி திடீர்னு வெளியூருக்கு கிளம்பி போவீங்க. ஸோ வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தினரின் எதிர்ப்புகளை மீறி வெளியூர் பிரயாணம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். 2ஆம் இடத்து சனியின் பார்வையில் லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். மனக்குழப்பம், வாழ்க்கை துணை மூலமாக மனக்குழப்பம் ஏற்படும். உங்களுக்கு வாழ்க்கை துணைக்கும் தடுமாற்றம் ஏற்படும். மரியாதை குறைவு இருக்காது. சாயந்தரத்துக்கு மேலே அவர் வெளியூர் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த சமயத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பீங்க, உங்களுக்கு பிடிக்காததுனால. அதையும் மீறி அவர் உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு கிளம்பி போவார். இதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். மாலைக்கு பிறகு மன வருத்தமும் செலவுகளும் ஏற்படுகின்ற நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் சப்தமஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கெடுபலனை ஏற்படுத்தும்னு பார்த்தா அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார். பெரிய கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட வேலை விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் விமர்சிப்பீர்கள். கடைசியில் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை மட்டும் பண்ணிகிட்டு இருக்காரு, ஆனால் நீங்கள் தான் இங்கே புலம்பி தீப்பீங்க. அதனால் இன்றைக்கி மாலைக்கு பிறகு மன உளைச்சல் அதிகரிக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை. நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் இல்லாத ஒரு குழப்பமான நாள்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கோ நிலம் வாங்குவதற்கோ வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக செலவுகள் ஏற்படும். மாலைக்கு பிறகு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம், பூமி தொடர்பான லாபம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். மன நிம்மதி ஏற்படுகின்ற, குழப்பங்களை விளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். கும்பராசி, இன்று தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. சனி பார்வையில் சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் குரு பார்வையில். சனி பார்வையில் இருக்கிற வரைக்கும் மனக்குழப்பம், செலவுகள், வீண் செலவுகள், உங்களுடைய ஆரோக்கியம், குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள், தாயாரின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள், வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள், இப்படி ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும். சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே சந்திரன் குரு பார்வையில் தசமஸ்தானத்துக்கு வரும்போது ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். வண்டி வாகன வகையில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாகனம் வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வீடு மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். செலவுகள் ஜாஸ்தியாகுது, அதனால் செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கையில் பணம் இருக்கோ இல்லையோ செலவுக்கு குறைச்சல் இல்லாத இருக்கும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு, வீட்டுக்கு பராமரிப்பு செலவு, இல்லை பெயிண்டிங் செலவு, இப்படி ஏதாவது செலவு ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இதில் 10ஆவதுக்கு உங்களுடைய தந்தை வழியில் ஆரோக்கிய செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவருக்காகவும் நீங்கள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும், உடல் சோர்வு இருந்தாலும் மனத்தெளிவு ஏற்படுகின்ற வாய்ப்புள்ள நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். சாயந்தரத்துக்கு மேலே மரியாதையும் கிடைக்கும். பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பூமி தொடர்பான லாபம்னா உடனே பூமி நம்ம வாங்குவோம் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் அந்த பூமியை விற்று அதன் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்குகளில் வெற்றி அடையும் வாய்ப்பு ஏற்படுறதுனால அந்த வழக்குக்காக செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். நண்பர்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர் நாமளே இங்கே கஷ்டப்பட்டுருக்கோம், நம்ம போய் வேலை பண்ணணுமா, ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல முன்னுதாரணமாக இருப்பீங்க. அதனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. ராசியில் இருக்கிற சனி சூரியன் சேர்க்கை உங்கள் மனசுக்குள்ளார ஒரு ஈதிபாதி கதையை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அதாவது இது பண்ணலாமா வேண்டாமா, உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இந்த மாதிரி உதவி செய்வதில் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். குழந்தைகள் ஆகட்டும், உங்களுடைய சகோதர சகோதரிகளாகட்டும் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அவர்களை சமாதானப்படுத்துவதே உங்களுக்கு இன்றைக்கி வேலையாக இருக்கும். அதே சமயம் இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைந்து உங்களுக்கு வருமானத்தில் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் உறவுகளாகட்டும், நண்பர்களாகட்டும் யாருடைய தலையீடும் இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. தசமஸ்தானத்தில் சந்திரன் சனி பார்வையில், அதனால் உங்களுக்கு வேலை சம்பந்தமாக ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டு மன நிம்மதியை தரும். டெம்பரவரியாக ஒரு சின்ன அமௌண்ட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அடிக்கடி போய் கடன் கேட்காதீங்க. லாபஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகக்கூடிய சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில், வியாபார விஷயத்தில் ஒரு புதிய முயற்சி வெற்றியை தந்து மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் இது நாள் வரை படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருந்தால் கூட இப்போ எக்ஸாம் ஆரம்பிச்செடுத்து அதனால் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் வெற்றி அடையலாம். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரிய வழிபாடு செய்வது சிறப்பு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள். உங்களுடைய குடும்பம் சார்ந்த, தொழில் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். குடும்பஸ்தானாதிபதிக்கு செவ்வாயின் பார்வை, குடும்பஸ்தானாதிபதியான குருவுக்கு சனியின் பார்வை. ஸோ குடும்பத்தில் குழப்பம், தேவையற்ற பேச்சுக்கள், நிறைய பேசுகிறீங்க. கொஞ்சம் நஞ்ச பேச்சு இல்லை, நீங்கள் பேசுகிறது இல்லாமல் அடுத்தவங்களையும் பேச வைக்கிறீங்க. எல்லாம் பேசி என்ன பிரயோஜனம், வருமானம் இல்லை. தொழில் ரீதியாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். கடந்த கால தொடர்பில் இருந்த எதிர்பாலின நண்பர்களுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று கையில் இருக்கிற பணம்லாம் கரையறத்துக்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நீங்கள் செலவு பண்ணுறதுனால உங்கள் பேருக்கு நன்மதிப்பு இருக்குது. உங்கள் நண்பர்கள்
பின்னாடி உங்களை பற்றி தப்பாக பேசினாலும் இன்றைக்கி நேராக பேசும்பொழுது மரியாதையாக பேசுவாங்க. கடன் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடனை வாங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணணும், கொஞ்சம் மிரட்டலாக பேசணும். நிதானத்தை கடைபிடித்தால் ஓரளவுக்கு நிம்மதி ஏற்படும். மீன ராசி, பாக்கியஸ்தானத்திலையும் தசமஸ்தானத்திலையும் சந்திரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நாள். இன்றைக்கி சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கார். தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் மனசில் கவலையை தரக்கூடிய சோம்பல் தன்மை அதிகரிக்கும். படிப்பில் ஆர்வம் இல்லாமல் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசி அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுங்க. அவங்கள மிரட்டலோ இல்லை திட்டுறதோ வேண்டாத விஷயம். இதனால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும். வியாபார விஷயத்தில் இன்று தொய்வுகள் ஏற்படும். வியாபாரத்தில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். ஆனால் குடும்ப தேவைன்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட செலவுக்காக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆசைக்காக சில விஷயங்களை பண்ணுவீங்க, ஆனால் குடும்பத்துக்காக பண்ணிட்டு நீங்கள் கதை வேற விடுறீங்க. அதனால் தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி எந்த விதமான பாதிப்பும் இருக்காது, ஆனால் வீண் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியாக செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால உங்களுக்காகவும் உங்கள் வாழ்க்கை துணைக்காகவும் உங்கள் தாயாருக்காகவும் மருத்துவ செலவுகள் ஏற்படும். சிலருக்கு வண்டி வாகன வகையில் புதுசாக வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வாங்கினீங்கன்னா அதுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் கையிருப்புகள் கரையும் நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். மனச்சோர்வு, உடல் சோர்வு ஏற்படும். உடம்புல அசதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. சாயந்தரத்துக்கு மேலே எங்கேயாவது வெளியில் போகலான்னாலும் உடம்பு அசதி ஒத்துக்கலை. அதனால் உங்களுக்கு இன்று சோர்வு அதிகரிக்கிறதுனால தடுமாற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பாதிப்பு இல்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை பளுவின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படும். நிதானத்துடன் செயல்பட வேண்டினால் பகலில் தேவையில்லாத அலைச்சல் ஏற்படும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.